ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபி தான் பார்த்துருக்கோம். லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கணும். இன்னைக்கு நான் சாம்பார் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி சாம்பார் வைப்பேன்னு நான் சாம்பார் மட்டுமே போடுற வீடியோஸில் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கிற சில காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளை பூசணி, அவரைக்காய், பீன்ஸ், முள்ளங்கி. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய் எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு கடாயை ஸ்டவ் டாப்பில் வச்சு காய் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுக்கணும். நான் எப்போவுமே இது போல் தனித்தனியாக தான் பருப்பும் காயும் வேக வைப்பேன். ஒரு டம்ளர் பருப்பு நல்லா கழுவிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 பல்லு பூண்டு, காரத்துக்காக 3 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே பருப்போட சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில் விட்டு ஹீட்டெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணால் பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. விஸ்கை வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இந்த டைமில் காயுமே நல்லா வெந்திருக்கு. காய் எல்லாத்தையுமே பருப்பில் போட்டுட்டு அதே கடாயை ஸ்டவ் டாப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா முறுமுறுப்பாட்ட ஆகணும் வரமிளகா எல்லாமே. ஸோ இந்த எண்ணெயில் நம்ம அந்த தண்ணி சேர்த்தனால கொஞ்சம் புகையும். அந்த டைமில் கை எடுத்துருங்க. எப்போவுமே சேஃப்டியாக தான் நம்ம சமைக்கணும். இந்த காய் பருப்பு எல்லாமே போட்டுட்டு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி அதையுமே கடாயில் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்த ஒரு 2 தக்காளியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி சேர்த்துறதுனால இந்த சாம்பார் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே வடித்து சாம்பாரில் ஊற்றி வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி நான் சேர்த்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது சக்தி சாம்பார் தூள். இது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் எல்லாமே நல்லா ஒன்று கூடி வந்தாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். ஒரு கொதி வந்தாச்சு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லியும் தூவி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நல்லா கம கமன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். 1 டம்ளர் வரகரிசி நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷமாக. எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து பேனில் ஊற்றி இதில் கொஞ்சமாக இந்துப்பும் சேர்த்தி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊறின வரகரிசியை உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்சு விசில் விட போகிறது கிடையாது. அதனால எக்ஸாக்டாக தண்ணி மெஷர்மெண்ட் நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அரிசியை அப்பப்போ நல்லா கலந்துட்டு இது போல் லைட்டாக தண்ணி இருக்கிற போது வெந்து வந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பார் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்காக தான் சாம்பார் நம்ம ரொம்ப திக்காக பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக பண்ணியிருக்கோம். இந்த சாம்பாரில் திரும்பியுமே இந்த அரிசி வேகணும். அதாவது இந்த அரிசிக்குள்ளே இந்த சாம்பாரோட ஃப்ளேவர் எல்லாமே போகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்றோம், அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளால சாப்பிட முடியும், நமக்கு சாப்பிடவும் பிடிக்கும் இல்லையா. அப்பப்போ நல்லா கலந்துட்டு வரகரிசியில் சாம்பார் சாதம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இது போல் வரகரிசியில் சாம்பார் சாதம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். நான் இதுக்கு கேரட் முட்டைகோஸ் பொரியலோடு தான் சாப்பிட போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.